ஒரு அமைதியான சிறிய கிராமம். அங்கே பறவைகள் சுதந்திரமாக வானில் பறந்து வாழ்ந்தன. ஒவ்வொரு காலையிலும் அந்த பறவைகளின் குரல் கிராமத்தையே உயிர்ப்புடன் நிரப்பியது. ஒரு நாள் கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய சிக்னல் டவர் அமைக்கப்பட்டது. மக்கள் அதைக் கண்டு மகிழ்ந்தனர். ஆனால் சில நாட்களில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. பறவைகள் திசை தெரியாமல் பறக்க ஆரம்பித்தன. சில பறவைகள் பலவீனமாகி தரையில் விழுந்தன. அதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன் அருண் இதைக் கண்டு மிகவும் கவலைப்பட்டான். இதற்கு காரணம் என்ன என்று யோசித்த அவன் ஒரு விஞ்ஞான ஆசிரியரை சந்தித்தான். அவர் சொன்னார், இந்த டவரில் இருந்து வரும் அலைகள் பறவைகளின் திசை உணர்வை பாதிக்கலாம். அருண் உடனே கிராம மக்களிடம் சொல்லினான். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுத்தனர். சில நாட்களில் டவரின் அமைப்பு மாற்றப்பட்டது. பாதுகாப்பான முறையில் சிக்னல் குறைக்கப்பட்டது. மீண்டும் பறவைகள் பழையபடி மகிழ்ச்சியாக பறக்க ஆரம்பித்தன. அதை பார்த்த அருண் மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் உணர்ந்தான். நம்ம வளர்ச்சி முக்கியம், ஆனா இயற்கையை பாதுகாப்பது அதைவிட முக்கியம்.